இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அப்ப மனோ உங்க கூட பிறந்த தம்பி இல்லையா? நீங்க உண்மையிலேயே கிரேட் பாரதி. பாரதி, அண்ணன் ஃபோன் பண்ணாரு. உங்களை குடோனுக்கு போய் ஸ்டாக் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு. நேத்து தானே மேடம் லிஸ்ட் எடுத்து கொடுத்தேன். அடுத்து நெக்ஸ்ட் வீக் தான் லிஸ்ட் கொடுக்கணும். எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. அண்ணன் சொன்னாரு, நான் உங்ககிட்ட சொன்னேன். சரிங்க மேடம், நான் லிஸ்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போறேன். மனு, நீ இங்க இருந்து ஆட்டோல போயிடு. சரிக்கா. ஆதி, நான் வரேன். இன்னையோட நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி 25th anniversary செலிப்ரேட் பண்ண போறோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த செலிப்ரேஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்டாஃப்க்கு ப்ரொமோஷன் கொடுக்க போறோம். டிஸ்கஸ் பண்ணது போதும், நானே சொல்லிடுறேன். மித்ரா, இந்தா குடி. மித்ரா, உன் கையால தான் நீ இதை கொடுக்கணும். சார், ஆனா ப்ரொமோஷன் யாருக்குன்னு சொல்லவே இல்லையே. சொல்றேன். இந்த ப்ரொமோஷன் ஆர்டரை வாங்க போறவங்க மிஸ் பாரதி. இன்னையில இருந்து பாரதிய சீனியர் சேல்ஸ் மேனேஜரா ப்ரோமோட் பண்றேன். சார், இவ்ளோ பெரிய போஸ்டிங் எனக்கு யாருக்கு எப்ப என்ன பண்ணணும், அதை எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும் பாரதி. யூ டிசர்வ் இட். மித்ரா, அந்த ஆர்டரை பாரதி கிட்ட கொடு. குடு மித்ரா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் பாரதி. தேங்க்யூ. அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? நானே அவளை எப்படி இங்க இருந்து துரத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்க? ரிலாக்ஸ். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் ஒரு பிசினஸ் மேன். எப்பவுமே எஃபர்ட் போடுறது முக்கியம் இல்ல, அதோட ரிசல்ட் என்னங்கறத முக்கியம். அண்ணா, நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்க. நீயும் புரிஞ்சுக்காம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இப்ப என்ன, பாரதிக்கு ஏன் ப்ரமோஷன் கொடுத்தேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? காரணம் இல்லாம நான் ஏதாவது செய்வேனா? எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற பாரதி இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற செலிப்ரேஷன் பார்ட்டியில கூனி குறுகி நிக்க போறா. இப்ப அவளை பாராட்டுற அத்தனை பேரும் ஈவினிங் அவளை கேவலமா பார்க்க போறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இது எல்லாமே. ஹாய். ஹாய் ஆதி. பாரதி, மிஸ்டர் ராகவ். பாலிஸ்டர் எக்ஸ்போர்ட்ஸ் சவுத் இந்தியாலே இவர் தான் நம்பர் 1. நைஸ் மீட்டிங் யூ சார். ஓகே. ராகவ், ஷீ இஸ் பாரதி, அப்படியா? அவர் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். ஹாய். ஹாய் சார். என்ன மித்ரா, எல்லாரும் ஹாப்பியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
நீ மட்டும் இப்படி தனியா நின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ம், என்னையும் போய் அந்த பாரதி கிட்ட பாரதி யூர் கிரேட், பாரதி யூர் எக்ஸலன்ட்னு பேச சொல்றியா? ஹார்ட் ஒர்க் பண்ணா பாராட்ட தான் நம்ம செய்யணும். நோ, மித்ரா, கூல்மா, கூல். அங்க பாரு, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா, நல்லா சந்தோஷமா இருக்கா. அத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அதே சமயம் பதட்டமாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ ஏதோ ஈவினிங் பார்ட்டில என்னமோ பண்ண போறேன்னு பில்டப்லாம் கொடுத்துட்டு இருந்தா, ஆனா எங்க ஒண்ணுமே பண்ணலையே. டோன்ட் வரி மித்ரா, பாரதி சந்தோஷமா இருக்கிற கடைசி மொமெண்ட் இதுவா தான் இருக்கும். எந்த ஆதி அவகிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானோ அதே ஆதி அவளை முழுசா வெறுத்து கேவலமா பாப்பாரு. பெரர் சார். அந்த பொண்ணுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல ட்ரிங்க்ஸை கலந்து கொடுத்துரு. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சுதில்ல? புரிஞ்சுது சார். ஜாக்கிரதை. வேலையை முடி. சரிங்க சார். இப்போ நீங்க நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு மித்ரா. பாரதி, ஆக்சுவலி ஆதித்யாவின் தமிழையும் கூட்டு வந்துருக்கலாம்ல? இல்ல ஆதி, அவங்க சீக்கிரம் தூங்கிடுவாங்க. அவ்வளவுதான் மித்ரா, இனிமே பாரதி சாப்டர் முடிஞ்ச மாதிரி தான். ஆனா அவ அதை குடிக்கவே மாட்டேங்கிறானா? அவ குடிப்பா மித்ரா, கண்டிப்பா குடிப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ண.